சரி. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி உங்கள் யாவரையும் இயேசுவின் திருநாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே ஒரு நல்ல சத்தியத்தை இந்த நாளிலே படிக்கும்படியாய் அவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் வருகிற பொழுதெல்லாம் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் நினைவு கூற வேண்டிய 2 வரலாற்று சம்பவங்கள் உண்டுங்க. அதில் ஒன்று பரலோக சம்பவம், மற்றொன்று பூலோக சம்பவம். பரலோக சம்பவத்தை குறித்து இந்த நாளில் படிக்க இருக்கிறோம். பூலோக சம்பவத்தை குறித்து பிற்பகல் ஆராதனையில் போதகர் மூலமாய் நல்ல சத்தியத்தை கேட்கும்படியாய் நாம் காத்திருப்போம். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இந்த நாளுக்குள்ளாக நாம் சத்தியத்துக்குள்ளாக கடந்து போவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஆரம்ப ஆராதனையின் செய்தியை ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையாய் இரக்கமாய் ஆண்டவர் எங்களை வழி நடத்துங்கப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அக்டோபர் மாதம் வந்தாலே அட்வென்டிஸ்டுகளாகிய நீங்கள் நான் நினைவு கூற வேண்டிய 2 சம்பவங்கள் உண்டு என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாதம் இல்லைங்களா? அதே விதமாக இந்த நாளிலும் அந்த பரலோக சம்பவத்தை நாம் பார்த்து ஒரு மிக முக்கியமான பரலோகத்தின் பாரத்தை நாம் அறிந்து கொள்ள காத்திருக்கிறோங்க. பரலோகத்தில் நடந்த சம்பவம் என்ன? தானியேல் 7வது அதிகாரம். இந்த 7வது அதிகாரத்தில் 1844 அக்டோபர் 22ஆம் தேதி நடந்த சம்பவத்தை 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியுங்க. ஸோ இந்த தானியேல் 7வது அதிகாரத்தில் என்ன சத்தியம் இருக்கிறது கொஞ்சம் வாசிக்கலாங்களா? வசனம் 9 வாசிக்கிறேன் பாருங்கள். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயும் இருந்தது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த நீண்ட ஆயுசுள்ளவருடைய அந்த வர்ணனைகளை நம்ம வசனம் 9 பார்க்க முடியுதுங்க. 10வது வசனம் பாருங்களேன். அக்னி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அன்பானவர்களே, 1844ஆம் வருஷத்தில் அக்டோபர் 22ஆம் தேதி பரலோகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி வேதாகமம் சொல்லுது. நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இதில் ஒரு 3 காரியம் இருக்குது பாருங்களேன். இங்கே ஆரம்பத்தில் வாசிக்கும் பொழுது 9வது வசனத்தில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வார்த்தை வருது இல்லைங்களா? அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, சிங்காசனம் இதுக்கு முன்னாடி ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்துச்சுங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த அந்த சிங்காசனம் இப்போ பரிசுத்த ஸ்தல ஊழியம் முடிஞ்சு மகா பரிசுத்த ஸ்தல ஊழியம் தொடங்க போகிறது. அதனால் சிங்காசனம் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மாற்றப்படுகிறது இங்கு நாம் பார்க்க முடிகிறது. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நடைபெற போகிற அந்த சம்பவம் என்ன என்பதான் நம்ம பார்த்தோம். நியாய சங்கம் உட்கார்ந்தது என்பதை நம்ம புரிஞ்சிக்க முடியுதுங்க. வசனம் 13 பாருங்களேன். என்ன நடந்திருக்குது? நீண்ட ஆயுசுள்ளவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, நியாய சங்கம் உட்கார்ந்தது அப்படின்ற சொன்ன காரியத்துக்கு பிறகாக வேதம் எதை அறிமுகப்படுத்துது? ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். ஏற்கனவே சிங்காசனத்தில் நீண்ட ஆயுசுள்ளவர் உட்கார்ந்துருக்கிறாருங்க. இப்போ நீண்ட ஆயுசுள்ளவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு யார் கொண்டு வரப்படுறாங்க? மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். அவர் யாருங்க? மனுஷகுமாரன். நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த தானியேல் 7வது அதிகாரம் நமக்கு என்ன சம்பவத்தை சொல்லி கொடுக்குது? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அவரிடத்தில் யார் கொண்டு வரப்பட்டாங்க?
மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வரப்பட்டார். சரி, அங்கே என்ன சம்பவம் நடக்குது? வசனம் 10 நம்ம வாசித்தது போல நியாயாசங்கம் உட்கார்ந்தது, நியாய விசாரணை தொடங்குகிறது என்பதை நமக்கு தானியேல் 7வது அதிகாரம் சொல்லிக் கொடுக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 1844 வருஷத்தில் அக்டோபர் 22ஆம் தேதியில் என்ன சம்பவம் நடந்தது என்பதை நம்ம பார்க்கும் பொழுது நியாயாசங்கம் உட்கார்ந்தது. அன்பானவர்களே, 13வது வசனத்தில் இங்கே மனுஷகுமாரனுக்கு சாயலான ஒருவர் கொண்டு வரப்பட்டார்னு சொல்லி வாசிச்சல்லைங்களா? அவர் எதற்காக கொண்டு வரப்பட்டார் என்பதை தான் நம்ம இன்னைக்கு படித்து புரிஞ்சுக்கணுங்க. ஸோ இதை விளக்குகிற மற்றொரு ஜோடி வசனம், இதற்கான ஜோடி வசனம் எங்கே இருக்குது என்பதை கொஞ்சம் வாசிக்கலாங்களா? வாங்கலேன். மல்கியா 3வது அதிகாரம். மல்கியா 3வது அதிகாரம். இப்போ நீண்ட ஆயுசுள்ளவராகிய பிதாவாகிய தேவனிடத்தில் கொண்டு வரப்பட்ட மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறாரு. 1844 அக்டோபர் 22 அவர் மகா பரிசுத்தலத்துக்கு கொண்டு வரப்பட்டவர். என்ன செய்கிறாரு? வசனம் 3 பாருங்க. அவர் உட்கார்ந்து அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சங்கீதம் புத்தகங்களை கொஞ்சம் வாசிக்கணுங்க. உட்காருதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் வாசிப்போம் வாங்கலேன். சங்கீதம் 110வது சங்கீதம். 110வது சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. உட்காருதல் என்பது என்ன அர்த்தம்? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். அப்போ வலது பார்சத்தில் உட்காரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே சத்துருக்களை பாதபடியாக்கி போடுகிற வரைக்கும் வலது பார்சத்தில் உட்காருங்க அப்படின்னா கிறிஸ்துவானவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்தது எதற்காக அப்படி என்பதை இப்போ மல்கியா 3 போய் கொஞ்சம் வாசிக்க போகிறோம் பாருங்களேன். வேதம் நமக்கு அவ்வளவு அழகாக நமக்கு விளக்கி சொல்லுது. இப்போ வலது பார்சத்தில் உட்கார்ந்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வசனம் 3, மல்கியா 3 வசனம் 3. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து, பாருங்க, இங்க உட்கார்ந்தவர் ஏதோ ஒரு வேலையை செய்கிறாரு. அந்த வேலை என்னங்க? சுத்திகரிப்பின் வேலை. இப்ப அந்த சுத்திகரிப்பின் வேலை யாருக்காக செய்கிறார்? வசனத்தை வாசிக்கலாங்களா? லேவியின் புத்திரரை சுத்திகரித்து. யாருங்க இந்த லேவியின் புத்திரர்? அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? லேவியின் புத்திரர் யார் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈவெண்ட் சொல்கிறேன், புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. நம்ம கடந்த காலாண்டு ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் வாசிக்கும் பொழுது மோசே தேவனிடத்தில் பிரமாணத்தை வாங்குவதற்காக சீனாய் மலைக்கு போயிருந்தார். அவர் போயிட்டு உடன்படிக்கையின் பலகைகளை வாங்கி கொண்டு வரும் பொழுது இங்கே கீழே என்ன நடந்துச்சு? ஜனங்கள் எல்லோரும் கன்றுக்குட்டியை வார்ப்பிச்சு அங்கே குடித்து அங்கே எப்படி இருந்தாங்க என்பதை வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அவங்க எல்லாம் குடித்து அங்கே நடனமாடி அங்கே இருந்த சூழல்களை பார்க்க முடியுது. மோசே அதை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு என்ன வந்துடுச்சு? கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்தவர் என்ன செஞ்சார்? பலகைகளை உடைச்சி போட்டு கர்த்தருடைய சார்பில் நிற்கிறவர்கள் யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது யாருங்க வந்தது? லேவியின் புத்திரர். லேவி கோத்திரம் முழுவதும் தேவன் பக்கத்தில் நின்று அங்கே மற்ற கோத்திரத்தினரை அங்கே வெட்டி கொன்று போட்டதை நம்ம அந்த சம்பவத்தில் வாசிக்க முடியும். அப்போ லேவியின் புத்திரர்னா யார் அப்படின்னா கர்த்தருடைய சார்பில் நிற்கிறவர்கள், தேவனுடைய புத்திரர்கள். இன்னைக்கு அந்த லேவியின் புத்திரர் யார் என்பதை வேதாகமம் சொல்லுமா? அன்னைக்கு கர்த்தர் சார்பில் நின்றவங்க லேவியின் கோத்திரர், அவங்க லேவியின் புத்திரர் என்று வேதம் சொல்லுது. ஏன் லேவியின் புத்திரர்னு சொல்கிறாங்கன்னா கர்த்தர் பக்கத்தில் நிற்கக்கூடியவர்கள் தான் லேவியின் புத்திரர். இப்போ அந்த லேவியின் புத்திரரை யார் என்பதை பேதுரு நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குறார் பாருங்களேன். வாசிப்போம். 1 பேதுருவின் புத்தகம். 1 பேதுருவின் புத்தகத்துக்கு வரும்பொழுது அந்த லேவியின் புத்திரர் யார் என்பதை இங்கு தெளிவாக வாசிக்க முடியுது. 2வது அதிகாரம் 9வது வாக்கியம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வாக்கியம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிறத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப யாருங்க இது? பேதுரு யாருங்க சொல்றாரு?
இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தான் சொல்கிறாரு. நீங்கள் தான்ப்பா ஆசாரிய கூட்டம், நீங்கள் தான் பரிசுத்தமுள்ள ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். யார்? லேவியின் புத்திரராகிய இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அந்த லேவியின் புத்திரர் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனத்தின் அடிப்படையில் அங்கு 1844ஆம் வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினுடைய வலது பார்சல உட்கார்ந்து யாருக்கு சுத்திகரிப்பின் வேலையை தொடங்கியிருக்கிறாரு? லேவியின் புத்திரர். யார் லேவியின் புத்திரர்? நீங்களும் நானும் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான் லேவியின் புத்திரர் என்பதை நம்ம என்ன பண்ணுறோம்? தெளிவாக புரிஞ்சுக்கிறேங்க. அப்போ சுத்திகரிப்பின் வேலை எப்போ தொடங்குச்சு? 1844 அக்டோபர் 22ஆம் தேதி சுத்திகரிப்பின் வேலையை தொடங்குச்சு. இதை பேதுரு இன்னும் அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்களேன். நியாய விசாரணை எங்கு தொடங்கி இருக்கிறது என்பதை 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் அதில் 17வது வாக்கியத்தை நான் வாசிக்க போகிறேன். கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. பேதுரு அந்த காரியத்தை இன்னும் தெளிவுபடுத்தி நமக்கு சொல்கிறத பார்க்க முடியுதுங்க. ஒரே நிமிஷம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வாக்கியம் வசனத்தை வாசிக்கலாங்களா? பாருங்களேன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. இங்கே நியாய தீர்ப்பு எங்கே தொடங்குதுங்களா? தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே. இங்கே பேதுரு சொல்கிறாரு, நியாய விசாரணை, நியாய தீர்ப்பு முதலாவது யாருக்கு தொடங்குதுங்களா? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு எது? வசனத்தை வாசிக்கலாங்களா? எப்பொழுதுமேங்க வசனத்தை விளக்குகிற மற்றொரு வசனம், ஜோடி வசனத்தை ஆவியானவர் அங்கங்கு வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். இங்கே பாருங்க, அந்த தேவனுடைய வீடு என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அழகா இங்கே நம்மால் வாசிக்க முடியுங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 15 வாசிக்கிறேன். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, அங்கு தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க? சபை. இதை தான் மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசித்தோம். நியாய விசாரணை, நியாய தீர்ப்பு முதலாவது யார்கிட்ட துவங்குதுங்களா? தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. தேவனுடைய புத்திரருக்கு இருந்து தொடங்குகிறது. லேவியின் புத்திரர்களிடத்திலிருந்து நியாய விசாரணை தொடங்குகிறது என்பதை சொல்லி நம்ம புரிஞ்சிக்க முடியுதுங்க. அப்போ மல்கியா 3:3 நமக்கு சொல்லிக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னா, 1844 கிறிஸ்துவானவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும், தேவனுடைய பிள்ளைகளை அவர் முதலாவது நியாய விசாரணை எங்கே தொடங்கியிருக்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் தொடங்கியிருக்கிறாருங்க. 1844 தொடங்கின அந்த சுத்திகரிப்பு இன்னைக்கு எத்தனாவது வருஷங்க? 2025. 2025 வருஷம், 25வது வருஷம் அப்படின்னா எத்தனை வருஷம் தெரியுங்களா? 181 வருஷமாய் இந்த சுத்திகரிப்பின் பணியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குதுங்க. தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 181 வருஷமாய் இந்த பணி தொடர்கிறது அப்படின்னா, இந்த பணி இவ்வளவு காலம் தொடருவதற்கான காரணம் என்ன? இந்த பணி எது வரைக்கும் நடைபெறும்? இந்த பணி எப்பொழுது முடிவடையும் என்பதை வேதாகமம் சொல்லுமா? ஆமாங்க, சொல்லுங்க. இந்த பணி எதுவரைக்கும் தொடர்கிறது என்பதை வேதம் சொல்லிக் கொடுக்க போகுது. அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் இந்த 181 வருஷ இந்த சுத்திகரிப்பின் பணியில் நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம் என்பதை சிந்திச்சு பார்க்கணுங்க. இந்த பணி எது வரைக்கும் தொடரும்? வாங்க வாசிப்போம். 110வது சங்கீதம் ஏற்கனவே வாசித்த பகுதி தான். அதில் மிக முக்கியமான ஒரு சத்தியம் இருக்கிறது. அதை நம்ம கொஞ்சம் வாசித்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் தெளிவாக புரியும். பாருங்களேன், 110வது சங்கீதம் வசனம் 1 நான் வாசிக்க போகிறேன். எது வரைக்கும் இந்த பணி தொடர்கிறதுன்னு பாருங்கள். வசனம் 1, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. அப்போ கர்த்தர் ஒருத்தவர், ஆண்டவர் ஒருத்தவர், சரிங்களா? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. தேவன் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறாங்க. யார்? பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பேசிக்கிறாங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாகி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும்.
வலது பாரத்தில் உட்கார்ந்துறது எதை சொன்னோம்? பரிந்து பேசுகிற ஊழியம், சுத்திகரிப்பு செய்கிற பணின்னு சொன்ன இல்லைங்களா? அந்த சுத்திகரிப்பின் பணி எது வரைக்கும் நடைபெறும்? வசனம் 2 வாசிக்கிறேன். கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். 3வது வாக்கியம் ரொம்ப மிக முக்கியமான வாக்கியம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். இங்கே பராக்கிரமத்தின் நாளுன்னு சொல்கிறாங்க. அந்த பராக்கிரமத்தின் நாளில் உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் பரிசுத்தமுள்ள அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கூட்டம் எப்படி பிறக்குன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா, விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய். இந்த பனி காலங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புல்வெளியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பனி முத்து முத்தா அழகாக இருக்கும் பாருங்க. அந்த பனிக்கு சமானமாய் யாரோ ஒரு கூட்டம் பிறக்குமா? இப்போ அந்த கூட்டம் யார் என்பதை வேதாகமம் சொல்லுது பாருங்களேன். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். அடுத்த வார்த்தையை கவனிங்க. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே எதுவரைக்கும் இந்த சுத்திகரிப்பின் பணி நடக்கும்? எதுவரைக்கும் இந்த பரிந்து பேசுதல் நடக்கும்? எதுவரைக்கும் ஆண்டவர் இந்த பரிந்து பேசுதலின் ஒரு ஊழியத்தை செய்வார்? 1844 தொடங்கிய இந்த ஊழியம் எதுவரைக்கும் நடக்கும் என்பதை வேதாகமம் சொல்லும் பொழுது சொல்லுது, பனிக்கு சமானமாக ஒரு கூட்டம் பிறக்கணுங்களாம். அந்த கூட்டத்துக்கு பைபிள் பேர் சொல்லுது யௌவன ஜனம் பிறக்குமா. அந்த யௌவன ஜனம் பிறந்தாதான் ஆண்டவர் அந்த பரிந்து பேசுறதுக்கான ஊழியத்தை என்ன பண்ணுவாராம்? முடிப்பாராம். அந்த பனிக்கு சமானமாய் கூட்டம் பிறக்கிற வரைக்கும் தேவன் என்ன செய்வார் என்பதை வேதம் சொல்லுது அப்படின்னா, நீர் என்றென்றைக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருப்பீர், மனம் மாறாமலும் இருப்பீர். அப்போ ஆண்டவர் எதுவரைக்கும் மனம் மாறாமல் இருப்பார், எதுவரைக்கும் பரிந்து பேசுவார் அப்படின்னா, பனிக்கு சமானமான அந்த கூட்டம் பிறக்குங்க. அங்கே விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் அந்த கூட்டம் பிறக்குங்க. பரிசுத்தமுள்ள அலங்காரம் உள்ளவர்களாக இருக்கிற அந்த கூட்டம் பிறக்கணுங்க. இந்த கூட்டம் பிறக்கிற வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் தொடர்ந்து ஊழியம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த கூட்டம் பிறக்கிற வரைக்கும் ஆண்டவர் தொடர்ச்சியாக சுத்திகரிப்பின் வேலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அன்பானவர்களே, 181 வருடமாக இந்த கூட்டத்திற்காக ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வசனத்தை வாசிக்கலாங்களா? அந்த கூட்டங்கள் யாருன்னு பாருங்களேன். யாருக்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது? ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் வசனம் நான் எங்கிருந்து வாசிக்கிறேன் அப்படின்னா, வசனம் 19 நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. அங்கே சங்கீத புத்தகத்தில் வாசித்தோம், பனிக்கு சமானமான கூட்டம். அங்கு சங்கீத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அது பரிசுத்தமுள்ள அலங்காரம் உள்ளவர்களாக இருக்கிற கூட்டம், அது தேவ ஜனம் என்பதை புரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் அதை எப்படி விளக்குறாரு பாருங்களேன். வசனம் 19, ரோமர் 8:19, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. யாருங்களா? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு. சிருஷ்டியானது அப்படின்னா ஆண்டவரால் படைக்கப்பட்ட பரலோகத்தில் இருக்கிற சிருஷ்டிகளானாலும் சரி, பூலோகத்தில் இருக்கிற சிருஷ்டிகளானாலும் சரி, யாருக்காக காத்துக்கிட்டு இருக்குதுங்களா? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு. யாருங்க இந்த தேவனுடைய புத்திரர்? யாருங்க இவங்க? அதை தான் சங்கீத புத்தகத்தில் வாசித்தோம், பனிக்கு சமானமான கூட்டம். தாவீது பக்தன் சொன்னார், அது பரிசுத்த அலங்காரம் உள்ளவராக இருக்கிற கூட்டம், அது பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொன்னார் பாருங்க. இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, எப்பா அந்த கூட்டம் பிறக்கிற வரைக்கும் இங்கே சர்வ சிருஷ்டியும் என்ன செய்துங்களாம்? ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. 22வது வசனம், ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அன்பானவர்களே,
வசனம் 19 வாசித்தோம். சர்வ சிருஷ்டியும் ஆவலாய் காத்து கொண்டிருக்குதான். இங்கே 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த சர்வ சிருஷ்டியும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அது என்ன ஏற்படுதுங்களா? கர்ப்ப வேதனைங்க. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். பிரசவ வேதனை எல்லா தாய்மார்களுக்கு தெரியும் இல்லைங்களா? எவ்வளோ வலி இல்லை. அந்த வலியை யார் பட்டுக்கிட்டு இருக்குதுங்களா? சர்வ சிருஷ்டியும். பரலோகத்தில் தேவனால் படைக்கப்பட்ட தூதர்களானாலும் சரி, இந்த பூமியில் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு இருக்குது. யாருக்காக பிரசவ வேதனை அப்படின்னா, அந்த தேவனுடைய ஜனம், அந்த யவன ஜனம், அந்த பனிக்கு சமானமான கூட்டம். அந்த கூட்டம் யார் அப்படின்னா, இங்கே வேதவசனம் சொல்லிச்சு, தேவனுடைய புத்திரர். யாருங்க இந்த தேவனுடைய புத்திரர்? மல்கியா 3:3 வாசித்தோம், லேவியின் புத்திரர் அப்படின்னு சொல்லி. யாரோ ஒரு கூட்டம் இந்த பூமியில் பிறக்கணுமா? அந்த கூட்டம் பிறக்கிற வரைக்கும் ஆண்டவர் அந்த சுத்திகரிப்பின் வேலையை முடிக்கிறது இல்லையா? யாரோ ஒரு கூட்டம் பிறக்கணுமா? அந்த கூட்டம் பிறக்கிற வரைக்கும் ஆண்டவர் தொடர்ந்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கூட்டம் பிறந்தாதான் ஆண்டவர் பரிந்து பேசல என்ன பண்ண முடியும்? முடிக்க முடியும். 181 வருஷமாய் தொடருதுங்க. 181 வருஷமாய் இந்த பணி தொடர்ந்துகிட்டு இருக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாருங்க அந்த தேவனுடைய புத்திரர்? அந்த கூட பிறந்தாதான் எது முடியுங்களா? பரிந்து பேசுதலுக்கான காரியமே முடியுமா? யார் இந்த கூட்டம்? இந்த கூட்டத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 1-4 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே வாசிக்கும் பொழுது அழகாக வார்த்தை வருது. பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதியிருக்கப்பட்ட 144,000 பேரை கண்டேன் அப்படின்னு சொல்லி வேதம் அவர்கள் யார் என்று அறிமுகப்படுத்துகிறது தெரியுங்களா? 144,000 பேர் தேவனுடைய புத்திரர், யவன ஜனம், பனிக்கு சமானமான கூட்டம் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு வேதம் பலவிதமான பெயர்களை கொடுக்குதுங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த கூட்டம் பிறந்துடுச்சிங்களா? இந்த கூட்டம் எங்கெங்க இருக்குது? இந்த கூட்டம் பிறக்கணும் என்பதற்காக தேவன் ஒவ்வொரு வருஷத்தை கூட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க. 1844 தொடங்கின இந்த பணி ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே இருக்குது. யாருக்காக அப்படின்னா, அந்த பணிக்கு சமானமான கூட்டத்திற்காக. அந்த கூட்டம் இந்த பூமியில் பிறந்துடுச்சா? அந்த கூட்டம் இன்னைக்கு எங்கெங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த கூட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க எங்கே யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஏன் இந்த 181 வருஷத்தை கிருபையாக கொடுத்தார் அப்படின்னா, அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாய் நீங்களும் ஒருவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக பரலோகத்தின் தேவன் கிருபையாய் நாட்களை கொடுத்து ஒவ்வொரு வருஷத்தையும் கூட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க. அன்பானவர்களே, தேவனுடைய புத்திரன் பைபிள் சொல்லிச்சு இல்லைங்களா? ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். வசனம் பாருங்களேன். 14வது வசனம் சொல்லுது, யார் அந்த தேவனுடைய புத்திரர்? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ அந்த தேவனுடைய புத்திரர் யார் அப்படின்னா, யார் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ. அன்பானவர்களே, ஆவியானவர் நடத்தப்படுறார் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பாவம் இருக்குமா? அவங்க வாழ்க்கையில் கபடு இருக்குமா? அவங்க வாழ்க்கையில் பொல்லாத காரியங்கள் இருக்குமா? ஒருபோது இருக்காதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 181 வருஷமாக பரலோகத்தின் தேவன் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிக்குது. பரலோகத்தில் இருக்கிற தூதர் கூட்டம் இந்த பூமியை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குது. யாருக்காக அப்படின்னா, எப்படா அந்த கூட்டம் பிறக்கும், எப்படா அந்த ஜனம் பிறக்கும், எப்படா அந்த கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த கூட்டம் பிறந்தாதான் இயேசு 2ஆம் வரை இருக்கும். இந்த கூட்டம் பிறக்கிற வரைக்கும் ஆண்டவர் தொடர்ந்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்திற்காக சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அன்பானவர்களே, அந்த கூட்டம் யாருன்னு புரிஞ்சிடுச்சிங்களா? இன்னைக்கு நான் தான் தேவனுடைய ஜனம், நாங்கள் தான் உண்மையான திருச்சபை, நாங்கள் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்று உரிமை பாராட்டி கொண்டிருக்கிற நீங்கள் நானும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 181 வருஷமாய் கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பார்சல உட்கார்ந்து தொடர்ந்து சுத்திகரிப்பின் வேலையை செய்து கொண்டிருக்கிறாரு. அவர் யாரை சுத்திகரிக்கிறார் அப்படி தெரியுங்களா? இன்னைக்கு உலகம் நம்பிக்கிட்டு இருக்குது கிறிஸ்து எல்லாருக்காகவும் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. கிடையாதுங்க. யாருக்காக மாத்திரம்தான் கிறிஸ்து பரிந்து பேச முடியும் தெரியுங்களா?
ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் அடிப்படையில் எந்த ஒரு பாவி தன் பாவத்திற்காக மனம் வருந்தி அந்த பாவத்திற்காக பலியிட்டு அந்த பாவத்தை ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக கொண்டு போய் செலுத்தணும். இது வருஷந்தோறும் நடக்கிற ஆராதனை முறை. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை பாவ நிவாரண பண்டிகை அப்படின்னு ஒரு நாள் வரும். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. அந்த 10ஆம் தேதியில் மகாபிரதான ஆசாரியன் வருவார். அந்த மகாபிரதான ஆசாரியன் வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் சேகரிக்கப்பட்டிருக்கிற அந்த பாவத்தை எங்கே மாற்றுவார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மாற்றுவாருங்க. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மாற்றப்பட்ட பாவத்துக்காக தான் மகா பிரதான ஆசாரியன் பரிந்து பேச முடியும். அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் நானும் ஆசரிப்பு கூடாரத்தில் எங்கெங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறோம்? ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசலத்துக்குள்ளே போயிட்டோமா? நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செஞ்சு அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மகா பிரதான ஆசாரனாகிய கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிற அளவிற்கு உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் ஒப்படைக்கப்பட்டாயிடுச்சா? ஏன் 181 வருஷம் தெரியுங்களா? இந்த பாவி இன்னும் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரத்திற்கும் வனாந்தரத்துக்கும் பிரகாரத்துக்கும் வனாந்தரத்துக்கும் பிரகாரத்துக்குமே அலைகிற பாவியாக இருக்கிறபடியினால தேவன் கிருபையாய் நாட்களை கொடுக்குறாருங்க. மகனே, நீ எப்படியாவது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வந்துரு. நீ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒப்படைச்சிடு. பரிசுத்த ஸ்தலத்தில் ஒப்படைச்ச பாவத்தை நான் மகாபரிசுத்தத்துக்கு மாற்றிடுறேன். உனக்கான காலம் இதுதான். இந்த காலத்தை நீ விட்டா ஒருபோதும் உன்னுடைய பாவத்திற்காக பரிந்து பேசுதல் இருக்காது. இந்த பாவத்தை ஒப்படைக்க வேண்டிய காலம். இந்த காலம் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய காலம். இந்த காலத்தை விட்டுட்டா உனக்கு வேறொரு காலம் இல்லை என்பதை தேவன் புரிஞ்சபடியினால கைவிடாத தெரியாத தேவன் இன்னைக்கு இந்த பாவிக்காக ஆசரிப்பு கூடத்திலிருந்து கதறிக்கொண்டிருக்கிறாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாவங்களை அறிக்கை செஞ்சிட்டோமா? இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பாவம் ஒப்படைக்கப்பட்டு பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க முடியுது? நம்ம தெய்வம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறாருங்க. ஆண்டவர் மகா பரிசுத்தத்தில் இருக்கும் பொழுது நானும் விசுவாசத்தால் எங்கே போயிருக்கணும்? மகா பரிசுத்த ஸ்தலம் ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்தத்துக்குள்ளே போயிருக்கணும். உடன்படிக்கையில் இருக்கிற அந்த பிரமாணத்துக்கு இசைவான குணங்களோடு என் வாழ்க்கை இருந்திருக்கணும். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் நான் எங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறேன்? இன்னும் பிரகாரத்தை கூட இந்த பாவி தாண்டலை இல்லை. இந்த பாவி இன்னும் தண்ணீர் தொட்டியாக மாறல இல்லை. இந்த பாவி இன்னும் குத்தி விளக்காக மாறல இல்லை. இந்த பாவி இன்னும் சமூகத்தப்ப மேசையாக மாறல இல்லை. இந்த பாவி இன்னும் தூபபீடமாக மாறல இல்லை. இந்த பாவி இன்னும் தண்ணீர் தொட்டியாகவும் குத்து விளக்காகவும் தூபபீடமாக மாறாமல் இருக்கிறது தான் ஆண்டவர் 181 வருஷத்தை இத்தனை வருஷம் கிருபையாக கொடுத்துருக்கிறாருங்க. யாருக்காக தெரியுங்களா? இந்த ஒரு பாவிக்காக. இந்த சத்தியத்தை கேட்டுக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் ஆண்டவர் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்பதை யோசிக்கிறோமா? சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. எப்போ அந்த ஜனக்கூட்டம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஜனக்கூட்டம் என்று சொல்லி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த ஜனக்கூட்டத்தில் மாறுவதற்கான குணநலங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தெய்வம் உங்களையும் என்னை விட முடியாத அளவுக்கு மனதில் பாரத்தோடு இந்த காலங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. நீங்கள் நானும் விசுவாசத்தில் மகா பரிசலத்துக்குள்ளே போயிருக்கணுங்க. ஆனால் நீங்கள் நான் எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம்? பலிபீடத்துக்கும் வனாந்தரத்துக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பாவத்தை அறிக்கை செய்யலை. இன்னும் பாவத்தை விட்டு விடலை. இன்னும் அறிக்கை செய்யாத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்குது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அக்டோபர் 22 வரும்பொழுதெல்லாம், ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 22 வரும்பொழுதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்ததற்கான காரணம் ஆண்டவர் சுத்திகரிப்பின் வேலையை உங்களுக்கு எனக்கு செய்யணும் அப்படின்ற நோக்கம்தான். ஆண்டவர் உங்களை என்னை சுத்திகரிக்கணும் அப்படின்னா ஒப்படைக்கப்பட்டாயிடுச்சா பாவம்? ஆண்டவர் உங்களை என்னை சுத்திகரித்து லேவியின் புத்திரராக மாற்றணும் அப்படின்னா எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சிட்டோமா? பாவமில்லாத ஜீவியத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதை எண்ணி சிந்திச்சு பாருங்க. அதை யோசிச்சு பாருங்க. பரலோகம் பாரத்தோடு இந்த செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்குது. பரலோகம் பாரத்தோடு இந்த செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டிய காலம் வருது. அவர் முடிந்தது என்று சொல்லக்கூடிய காலம் வருது. அந்த காலத்திற்கு முன்பாக நீங்கள் நானும் மனம் மாறி குணம் மாறி ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக தான் 181 வருடத்தை தேவன் கொடுத்திருக்கிறாருங்க. ஆண்டவருடைய கிருபையின் காலத்தை நீங்கள் நானும் மேல்போக்காக எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அன்பானவர்களே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, காலம் இல்லை,
இனிமேலும் ஆண்டவர் காலத்தை கொடுப்பாரான்னு தெரியல. இந்த காலத்தில் நீங்கள் நானும் அறிக்கை செய்து விட்டுவிடவில்லை என்றால் நீங்கள் நானும் அறிக்கை செய்யப்பட முடியாத ஒரு காலம் வருகிறது. ஆவியானவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்வதற்கான காலம் வருகிறது. கிருபையின் காலம் முடிய போகிற காலம் வருகிறது. நியாய விசாரணை முன்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கியிருக்கிறது. அப்படின்னா நீங்கள் நானும் நியாய விசாரணைக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள வருவோம். அப்படின்னா உங்களுடைய முடிவும் என்னுடைய முடிவும் என்ன என்பதை சிந்திச்சு பார்ப்போம். உங்களுடைய முடிவும் என்னுடைய முடிவும் என்பதை யோசிச்சு பார்ப்போம். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்தை முடிக்கிறார்னா எத்தனை பேர் விசுவாசத்தோடு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும்? பாவத்தை விட்டுவிட்ட வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பாவத்தை அறிக்கை செய்து சுத்தமுள்ள வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்பானவர்களே, அதை சிந்தித்து பார்ப்பதற்காக தான் ஆண்டவர் இத்தனை விதமான பாரத்தோடு இந்த செய்திகளை பேசி கொண்டிருக்கிறார். முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, உனக்கான காலத்தை தேவன் முடிக்க இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாங்களா? லூக்கா 19வது அதிகாரம். லூக்கா 19வது அதிகாரம். தேவன் என்ன செய்கிறார் என்பதை பாருங்களேன். முன்னாடி தேவ ஜனத்துக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 41 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. அன்னைக்கு இருந்த எருசலேம் நகரத்தை பார்த்து தெய்வம் கண்ணீர் வடிச்சாருங்க. ஏன் தெரியுங்களா? அன்னைக்கு இருந்த தேவ ஜனத்துக்கான காலம் முடிய போகுது. அந்த தேவ ஜனம் தனக்கான காலம் முடிய போகிறது என்பதை அறியாமல் இயல்பான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, பாவத்தில் திளைக்கக்கூடிய வாழ்க்கையோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதை பார்த்த தெய்வம் கண்ணீர் விட்டு அழுறாரு. அதை தான் வசனம் 41 வாசித்தோம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அன்பான தேவ ஜனமே, அன்னைக்கு எருசலேமில் வாழ்ந்த தேவ ஜனத்துக்காக தேவன் கண்ணீர் விட்டு சொன்னார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போயிட்டியப்பா. உன் சத்துரு வரப்போறானே, உன்னை சூழ மதில் போட போறானே, உனக்கான காலம் முடிய போகிறது, நீ காலத்தை அறியாதவனா இருந்து கொண்டிருக்கிறியே என்று சொல்லி அன்னைக்கு தெய்வம் எருசலேம் நகரத்துக்காக கண்ணீர் வடித்தார். அந்த தெய்வம் இன்னைக்கு தேவ ஜனத்துக்காக கண்ணீர் வடிக்கிறார். உனக்கான காலம் முடிய போகிறது. 181 வருஷத்தை நான் உனக்கு கொடுத்திருந்தாலும் நீ அறிக்கை செய்யலை, நீ ஒப்படைக்கல. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ இன்னும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஜனமே, மனம் திரும்பு, அறிக்கை செய், ஒப்படைக்க வேண்டிய பாவத்தை ஒப்படை. தேவன் கூடிய விரைவில் நம்ம சந்திக்க வருகிறார் என்ற செய்தியை இந்த சத்தியத்தின் முன்பாக கொடுக்கிறாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 181 வருஷத்தை ஆண்டவர் நீட்டி கொடுத்ததற்கான காரணம் இந்த பாவியின் மீது உள்ள இரக்கம், இந்த பாவியின் மீது உள்ள கிருபை, இந்த பாவியின் மீது உள்ள தயவு. அந்த தயவை துச்சம் என்று நினைச்சு ஒப்படைக்க வேண்டிய காலத்தை ஒப்படைக்காம, அறிக்கை செய்ய வேண்டிய பாவத்தை அறிக்கை செய்யாம இன்னும் பாவத்தோடே இந்த பாவி திளைத்து கொண்டிருப்பேன் அப்படின்னா தெய்வத்தால் என்னங்க செய்ய முடியும்? 182வது வருஷம் வருமானு எத்தனை பேருக்கு இங்கே வரும்னு தெரியல. 182வது வருஷத்தின் கிருபையின் காலத்தை எத்தனை பேர் அடைவோன்னு தெரியல. என்னுடைய ஜெபம், ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் காலத்தை கொடுங்க என்பது தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய காத்திருக்கிறாருன்னு தெரியல. இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய மனம் திரும்ப வேண்டிய நாள், இன்றைய பாவத்தை ஒப்படைக்க வேண்டிய நாள். பாவத்தை ஒப்படைப்போம். பரமனுடைய தேசத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பரலோக ராஜ்யத்தை சென்றடைக்கிற பாக்கியத்தை பரலோகத்தின் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்துள்ளவராக. ஆம்.